இன்னைக்கு அவரு முன்னாடி இருந்து எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, ஐ மீன் அவரோட கதைக்கு வந்து எடுக்கக்கூடிய படங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ, இன்னொரு கதையில அதாவது இன்னொருத்தங்களுக்கு வந்த கதையில நடிச்ச ஹிட்டான படங்கள் அதிகம். ஏகப்பட்ட படங்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூர்யா ஏன் புறநானூறு மாதிரி ஒரு நல்ல கான்செப்டை நல்ல விஷயத்த விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தா, நேத்துலேருந்து நான் பார்க்குறேன் இந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறமா சமூக வலைதளம் ஃபுல்லாக அவங்க பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, லாஸ்ட்டாக 2013 சிங்கம் 2 வந்துச்சு. நாங்கள் விசில் அடித்து கொண்டாடி என்ஜாய் பண்ண படம் அந்த படம் தான், சூர்யாவோட படம். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் தேட்டரு போய் விசில் அடித்து என்ஜாய் பண்ணி கொண்டாடக்கூடிய ஒரு படம், ஒரு மாஸ் ஹிட்டு வந்து சூர்யா கொடுத்தாரு அப்படிங்கிற படமே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சூர்யா ரசிகர்களே ஒரு வேளை வந்துட்டு அப்படிலாம் கிடையாதுங்க, இடையில வந்து எதற்கும் துணிந்தவங்களாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாலுமே கூட ஒரு மாஸ் ஹிட்டு இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஏற்றுக்க தான் செய்வாங்க. ஸோ அந்தளவு தான் அந்த படமும் இருந்துச்சு அதோட கெரியரில். ஸோ அப்படி வந்து சூர்யா தொடர்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கும்போது ஒரு புறநானூறு மாதிரி ஒரு கான்செப்டை எடுத்து சுதாகங்காரா மாதிரி ஒருத்தங்க வந்துட்டு பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கும். ஏன்னா நான் சூரிய ரிப்போர்ட்டெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீவாச்சபிள் மூவின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் டவுனாக இருக்கீங்களோ சூரிய ரிப்போர்ட்டை எடுத்து ஒரு ரீவாச் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட அந்த ஃபீல், அதில் சூர்யாவோட ஆக்டிங், அவரோட ட்ரெஸ்ஸிங், அவருடைய அந்த வே ஆஃப் அந்த ஆக்டிங்கை கொடுத்த விதம், அவரோட டைலாக் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஒரு பக்கா பேக்கேஜான ஒரு படம் தான் சூரிய ரிப்போர்ட்ரு. அப்படி ஒரு படம் கொடுத்தவங்க அடுத்த ஒரு படம் பண்ணுறாங்கன்னும் போது ஏன் அதை சூர்யா வேணான்னு சொல்லிட்டாரு.